மனிதர்களாக பிறந்த நாம் அனைவருமே ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் சூப்பர் ஹீரோவாக இருந்தால் எப்படி இருக்கும் என யோசித்திருப்போம் அல்லது கனவு கண்டிருப்போம். ஆனால் அதற்கான சாத்தியங்கள் கிடையாது என்பதையும் நாமே அறிந்திருப்போம். ஆனால் சில அரிய வியாதிகள் மூலமாக மனிதர்கள் சூப்பர் ஹீரோவாக மாறலாம். அதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இன்சென்சிபிள் டு பெயின். கான்ஜெனிட்டல் அனல்ஜீசியா என்ற வியாதியால் பாதிக்கப்படும் நபரால் எந்தவித வலியையும் உணர முடியாது. கத்தியால் குத்தினாலும் நெருப்பினால் சுட்டாலும் ஏற்படும் வலியையும் இவர்களால் உணர முடியாது. இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களால் வலியை தவிர மற்ற அனைத்து உணர்ச்சிகளையும் உணர முடியும். எடுத்துக்காட்டாக, அதிக சூடாக இருக்கும் காஃபியை குடித்தால் அது சூடாக இருப்பதை உணர முடியும். ஆனால் அந்த அதிக வெப்பத்தால் நாக்கில் ஏற்படும் வலியை இவர்களால் சிறிதளவும் உணர முடியாது. இத்தகைய நிலை ஒரு வகையில் சக்தியாக இருந்தாலும் வலியை உணர முடியாததால் கை கால்களில் ஏதாவது குத்தினாலோ அல்லது காயம் ஏற்பட்டாலோ கூட கண்களால் பார்த்தால்தான் தெரியுமே தவிர உணர்ந்து தெரிந்து கொள்ள முடியாது. இதனால் வேறு சில பெரும் பாதிப்புகள் கூட ஏற்படலாம். சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த். மயோஸ்டேட்டின் ரிலேட்டட் மசில் ஹைப்பர்ட்ராபி என்ற மரபணு சார்ந்த இந்த வியாதி வந்தால் உடலில் உள்ள கொழுப்பின் அளவு குறைந்து இயற்கையாகவே தசைகள் அதிகமாகிவிடும். தசையின் அளவிற்கு ஏற்றாற்போல உடலின் பலமும் அதிகமாகிவிடும். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்தவித உடற்பயிற்சி மேற்கொள்ளாமலே சாதாரண நபர்களை விட 2 மடங்கு அதிகமான உடல் வலிமையோடு இருப்பார்கள். லியம் ஹோக்ஸ்ட்ரா என்ற சிறுவன் 5 மாத குழந்தையாக இருந்தபோதே இந்த மரபணு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவனது உடலில் 40% மேல் தசையாகவே இருந்தது. இந்த சிறுவன் கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை அதிக அளவு சாப்பிட்ட போதும் அவனது உடலானது பருமன் அதிகரிக்காமல் ஜிம்மில் முழு நேரம் உடற்பயிற்சி செய்யும் ஒருவரின் உடலைப் போலவே திடமாக உள்ளது. எபிலிட்டி டு லேர்ன் எனிதிங். உலகின் தனித்துவம் வாய்ந்த சில நபர்கள் உள்ளார்கள். அவர்களால் எல்லாவற்றையும் மிக எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்டவர்கள் சாவன் சிண்ட்ரோம் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இவர்களால் ஒரு முழு புகைப்படத்தையே எளிமையாக நினைவில் வைத்து வரைய முடியும். ஒரு முறை பார்த்தவர்களை கூட சிலையாக வடித்து விடுவார்கள். மிக கடினமான கணக்குகளையும் சமன்பாடுகளையும் எளிமையாக தீர்த்து விடுவார்கள். பிக்காசோ, மைக்கேல் ஏஞ்சலோ போன்ற புகழ்பெற்ற கலைஞர்களுக்கும் இந்த வியாதி இருந்ததாக கூறப்படுகிறது. இன்சென்சிட்டிவிட்டி டு கோல்டு. உலகின் ஒரு சில நபர்கள் மட்டுமே இந்த ஆற்றலை பெற்றிருப்பார்கள். இதை வியாதி என்று கூறுவதை விட சக்தி என்று கூறுவதுதான் பொருத்தமானதாக இருக்கும். இதனால் பாதிக்கப்பட்டவர்களால் குளிரை உணரவே முடியாது. அவ்வாறாக பாதிக்கப்பட்ட நபர்களில் ஒருவர்தான் விம் ஹோப். இவர் உறைந்த ஏரியின் அடியில் நீச்சல் அடிப்பது, பனிக்கட்டிகளுக்கு இடையே அதிக நேரம் இருப்பது, வெறும் காலில் பனியில் மிக அதிக தூரம் நடந்தது போன்ற குளிர் சம்பந்தப்பட்ட 26 உலக சாதனைகளை படைத்துள்ளார். இந்த வியாதியால் பாதிக்கப்படும் நபர்களுக்கு குளிரினால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. சூப்பர் ஸ்லீப்பி மியூட்டேஷன். நாம் அனைவரும் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியுடன் இயங்க வேண்டும் என்றால் நாள் ஒன்றிற்கு குறைந்தது 8 மணி நேரமாவது தூங்க வேண்டும். ஏதாவது ஒரு நாள் அவ்வாறாக தூங்கத் தவறினால் அடுத்த நாள் முழுவதும் சரியாக தூங்கும் வரை உடல் சோர்வு, தலைவலி போன்ற தொல்லைகள் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி இருக்கும் நிலையில் HDEC2 என்ற வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. அவர்கள் மிக மிக குறைந்த நேரம் தூங்கினால் கூட போதுமானது. அதிலும் சிலர் தூங்காமலேயே பல நாட்கள் புத்துணர்வுடன் இருப்பார்கள். தாய்நாக் என்ற வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த விவசாயி சுமார் 45 வருடம் வரை தூங்காமலேயே இருந்துள்ளார்.